குழந்தைகள் செய்த பாவங்கள். ஸ்ரீமன்னாராயணரிடம் கருடாழ்வார் குழந்தைகள் செய்த பாவங்கள் மற்றும் தர்ப்பணம் எவ்விதம் செய்தல் வேண்டும் என்பதை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டினார். புன்னகை பூத்த ஸ்ரீமன்னாராயணர் கருடனின் ஐயங்களை போக்கும் விதமாக எடுத்துரைக்க துவங்கினார். கருடனே, 4 வயது முதல் குழந்தைகளுக்கு செய்த கர்ம வினையின் விளைவாக பாவங்கள் தொடர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த குழந்தையால் செய்யப்பட்ட பாவமானது 12 வயது வரை குழந்தைகளை சார்ந்து இருப்பதில்லை. குழந்தைகள் செய்த வினை 12 வயது வரை பெற்றோர்களையே சார்ந்து இருக்கும். குழந்தைகள் வளரும் பருவத்தில் மற்றவர்களுடைய பொருட்களின் மீது ஆசைப்படக்கூடாது. பொய் உரைத்தல் கூடாது. மற்றவர்கள் பொருட்களை கவர்தல் கூடாது. எந்த நிலையிலும் யாரையும் உடல் அளவிலும் மன அளவிலும் வருத்தமடையக்கூடிய செயல்களை செய்தல் கூடாது. ஆதவன் வருவதற்கு முன்பாகவே எழுந்து நீராட வேண்டும். தினந்தோறும் இறைவனை வணங்க வேண்டும். வயதில் மூத்தோர்களையும் சான்றோர் பெருமக்களையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதைகளை நன்முறையில் கொடுக்க வேண்டும். குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவத்தில் கல்வியை நன்றாக கற்க வேண்டும் போன்ற அறிவுரைகளை கூறி வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகள் செய்த பாவங்களிலிருந்து தப்பிக்க இயலும். மாறாக இவ்விதமான நற்பண்புகள் ஏதுமில்லாமல் சிறுவயது முதலே மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுதல், மற்றவர்களுடைய பொருட்களை அவர்களுக்கு தெரியாமல் எடுத்து வருதல் மற்றும் பெரியோர்கள் சான்றோர்கள் என யாரையும் மதிக்காமல் மரியாதை குறைவாக பேசுதல் போன்ற செயல்களை குழந்தைகள் செய்தால் அதனால் ஏற்பட்ட வினைகளின் பயனாக பெற்றோர்கள் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என்று கூறினார். ஸ்ரீமன்னாராயணன் இவ்விதம் எடுத்துரைத்துக் கொண்டிருந்த பொழுது கருடாழ்வார் ஒருவேளை குழந்தைக்கு பெற்றோர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தையின் பாவங்களை யார் அனுபவிப்பார்கள் என்று வினவினார். பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் பாவம் அவர்களை யார் பாதுகாக்கின்றார்களோ அவர்களையே சென்றடையும். பெற்றோர்களும் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடியவர்களும் குழந்தைகள் செய்த பாவங்களிலிருந்து விடுபட நற்காரியங்களையும் நல்ல சிந்தனைகளுடன் அவரவர்களின் குழந்தைகளை வளர்ப்பதன் மூலம் குழந்தைகளினால் ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு பிராயச்சித்தமாகவும் பாவங்களின் தன்மைகளை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். குழந்தைகள் செய்த பாவங்களினால் அவர்களுக்கு எவ்வித தண்டனைகளும் கொடுத்தல் கூடாது. அந்த வினைகளினால் குழந்தைகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது. கடவுள் இல்லை என்று கூறுபவர்களும் இறைவனிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களும் மகா பாவி ஆவான். அவர்களுக்கு எந்தவிதமான உத்தரக்கிரியையும் செய்ய வேண்டியதில்லை. சிரார்த்தம் செய்யும் முறைகள். இறந்துவிட்ட பெற்றோர்களுக்கு புத்திரர்கள் ஆண்டுதோறும் சிரார்த்தம் செய்ய வேண்டும். தந்தையானவர் தன்னுடைய பிள்ளைக்கும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் சிரார்த்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தன்னுடைய தலைமுறையில் உள்ளவர்களை குறிப்பிடாமல் இறந்து போனவர்களை மட்டும் குறித்து திதி செய்தல் வேண்டும். இறந்தவர்களுக்கு சிரார்த்த பூஜைகள் செய்கின்ற பொழுது ஏதேனும் தீட்டு ஏற்பட்டால் அந்த தீட்டு காலங்கள் நிறைவடைந்தவுடன் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். தமக்கு தீட்டு இருக்கும்பட்சத்தில் இறந்து போனவர்களுக்கு திதி கொடுத்தால் திதியின் பலன்களானது இறந்தவர்களை சென்றடையாது. ஒருவேளை பெற்றோர்களுக்கு அவர்களுடைய குழந்தை சிறுவயதாக இருக்கும்பட்சத்தில் சிரார்த்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் குழந்தையின் கரங்களிலிருந்து தர்ப்பை புல்லினை வாங்கி இறந்தவர்களுடைய உறவினர்கள் இறந்தவர்களுக்கு சிரார்த்தம் செய்யலாம். இதனால் குழந்தைக்கோ அல்லது சிரார்த்தம் செய்த பெரியோருக்கோ எந்தவிதமான தீவினைகளும் தோஷங்களும் ஏற்படாது. ஒருவருடைய உறவினர்கள் யாவரும் வேறு தேசங்களில் தங்கியிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் ஒரு சில நிகழ்வுகளின் காரணமாக அனைவரும் இறந்துவிட்டார்கள் என்று கேள்விப்பட்டால் முதலில் யாருடைய இறந்த செய்தியை கேள்விப்பட்டார்களோ அவர்களுக்கு முதலில் சிரார்த்தம் கொடுக்க வேண்டும். பின்பு அடுத்தடுத்ததாக இறந்தவர்களுக்கான கர்ம நிகழ்வுகளையும் சிரார்த்ததையும் செய்தல் வேண்டும். ஒருவர் இறந்து போன நாள் தெரிந்து மாதமும் மற்றும் அவர் இறந்து போன திதியும் தெரியாமல் போனால் ஆடி, புரட்டாசி, மார்கழி மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் தேய்பிறையில் வருகின்ற அஷ்டமி தினத்திலும் அமாவாசை தினத்திலும் சிரார்த்தம் செய்து கொள்ளலாம். ஒருவர் வேறு தேசத்திற்கு பயணம் மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்விடத்தில் அவர் இறந்துவிட்டால் அவர் இறந்து போன நாளும் மாதமும் தெரியாமல் இருக்கும்பட்சத்தில் அவர் வெளிநாடு செல்வதற்கு புறப்பட்ட நாளில் உள்ள திதியில் சிரார்த்தம் செய்து கொள்ளலாம். தாய் தந்தையர்கள் இறந்து போன திதியும் கிழமையும் தேதியும் தெரியாமல் இருக்கும்பட்சத்தில் அஷ்டமி, ஏகாதசி மற்றும் அமாவாசை முதலான நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் நீத்தார் கடனை கழிக்கலாம். பெற்றோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாமல் இருப்பது மகா பாவமாகும். நித்திய திருத்தத்திற்கு எந்த விதியும் இல்லை. நித்திய சிரார்த்தம் செய்வதினால் அசுபம் குறைந்து சுபம் மேம்படும். ஓநாயாக பிறப்பவர்கள் யார்? வினதாவின் புத்திரரான கருடாழ்வார். பகவானே, மானுடராக பிறப்பெடுத்த ஒருவர் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களின் விளைவாகத்தான் இதனை நாம் அனுபவிக்கின்றோம் என்பதனை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று வினவினார். ஓநாயாக பிறப்பவர்கள் யார்? கருடா, நாம் செய்கின்ற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினைகளும் நல்வினைகளும் இருக்கின்றன. அதனை உணர்ந்து நாம் செய்கின்ற செயல்களின் தன்மைகளை அறிந்து செயல்பட வேண்டும். இன்றைய லாபத்திற்காக எதிர்கால பலனை அறியாமல் செய்வது என்பது நன்மையன்று. ஆகவே இன்று நாம் ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்றால் நாளை அந்த காரியத்தின் விளைவு என்னவாக இருக்கும் என்பதனை சிந்தித்து செயல்படுதல் மிகவும் அவசியமாகும்.
மானுடராக பிறப்பெடுத்த ஒருவர் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டங்களில் தான் செய்த செயல்களின் தன்மையின் விளைவினை அறியாமல் செய்து. நாம் செய்த செயலினால்தான் இந்த தீய வினைகள் ஏற்பட்டுள்ளன என்பதை அறிந்ததும். மனதளவில் செய்த செயல்களுக்கான தண்டனைகளை அனுபவித்ததும். சுயநல எண்ணம் இல்லாமல் ஆன்மீக சிந்தனைகளிலும் இறைவழிபாட்டிலும் நம்பிக்கை கொண்டு. அறிவிலும் வேதத்திலும் நன்கு சிறந்து விளங்கக்கூடிய சான்றோர் பெருமக்களிடம் சென்று அவர்களிடம் தாம் செய்த செயல்களின் தன்மையையும். அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் எடுத்துரைத்து செய்த செயலுக்கான பிராயச்சித்த கர்மாவினை செய்தல் அவசியமாகும். எதைப் பற்றியும் கவலை கொள்ளாமல் தாம் செய்த செயல்களின் விளைவுகளையும் அறிந்து. மற்றவர்கள் துன்பப்படுவதைப் பொருட்படுத்தாமல் தான் மட்டும் சுயநலமாக வாழ்ந்து. இறந்து போனவரின் ஆத்மா யமலோகத்தை அடையும் முன்பு பலவிதமான இன்னல்களுக்கு ஆட்பட்டு யமலோகத்தில் யமதர்ம சபையில். யமனின் முன்னிலையில் மண்ணுலகில் கிடைக்காத நீதி அறத்திற்கு புறம்பான செயல்களில் இருந்து தப்பித்த உடல் உள்ள ஆன்மா. உடலற்ற நிலையில் யமனின் முன்னிலையில் ஆன்மா நிலையில் நிற்கும் பொழுது. செய்த வினைகளின் விளைவாக எள்ளளவும் குறைவில்லாமல் தண்டனைகளை அனுபவிக்கும். அந்த தண்டனைகளின் விளைவாக நரகத்தில் வாசம் செய்த எண்ணத்தோடு மீண்டும் மண்ணுலகில் ஓநாயாகவோ நரியாகவோ பாவம் செய்த ஆன்மா பாவத்தின் விளைவுக்கு ஏற்ப பிறப்பெடுத்து வாழ்கின்றது. பிழையில்லா தீர்ப்பு எங்கு? மானுடர்கள் வாழக்கூடிய உலகத்தில் செய்த செயல்களுக்கான தண்டனைகள் கிடைக்காமல். தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் செல்வத்தையும் தனவலிமையையும் கொண்டு தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் இறந்த பின்பு யமனின் லோகத்தை அடைந்தபோது எந்தவிதமான செல்வமும் அந்த இடத்தில் செய்த பாவத்திற்கு இணையாகாது. நாம் செய்கின்ற நல்வினைகள் மட்டுமே யமனின் சபையில் நிரந்தரமானதாக இருக்கும். யமனின் தீர்ப்பில் எள்ளளவும் பிழைகள் இருக்காது.